நாம் சுபநிலையிலே இறை சமூகத்திலே இறை ஒத்தாசைக்காக நம்மையே நாம் அர்ப்பணித்து சற்று நேரம் இறைவனின் நடத்தலுக்காக நம்மை ஒப்புவிப்போமாக. வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம், நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம், நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம். பாவமாம் இலைகள் பழுத்துமே உதிரட்டும், பாவமாம் இலைகள் பழுத்துமே உதிரட்டும். கடவுளின் அருளா தீந்தளிர் மலரட்டும், கடவுளின் அருளா தீந்தளிர் மலரட்டும். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம், நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம். நோன்புகள் வழியா நல்மணம் வளரட்டும், அன்பினில் உயர்ந்து அருள்வரம் ஓங்கட்டும், அன்பினில் உயர்ந்து அருள்வரம் ஓங்கட்டும். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம், நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம். சிலுவையின் நெறியில் சிந்தைகள் மிளிரட்டும், வலுவினை அடைந்தே வாழ்க்கையை மாற்றட்டும், வலுவினை அடைந்தே வாழ்க்கையை மாற்றட்டும். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம், நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம். அருள் நிறைந்த ஆண்டவரே, சிலுவை நாயகனே, மனுவாழ்வின் மீட்பிற்காக எங்களுக்காக இம்மண்ணுலகிலே எங்களுக்கு உரிமையை வழத்தருளவும், நீதியின் நெறிகளை நாங்கள் கடைபிடிக்கவும் இம்மண்ணுலகிலே வந்த எங்கள் இறைவா, உம்முடைய மகத்தரான பாடுகளையும் மரணத்தையும் உம்முடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறும் இந்த தூய காலங்களுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நாங்கள் சிலுவையின் மகத்துவங்களை கண்டு கொண்டவர்களாய் எங்கள் வாழ்வை உமக்கு நேராக திருப்பி வாழ்வதற்கு ஏற்ற வண்ணமாக இவ்வழிபாடுகளும் எங்களுடைய சிந்தனைகளும் அமைந்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி தர வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் மூலம் விண்ணப்பிக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். மிக சிறப்பான இந்த தவ காலங்களை நாம் துவங்கி இருக்கின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன வேண்டும், தவக்காலம் என்பது சடங்காக சாக்கிரமிருந்தாக மாத்திரமே அதை நாம் பார்க்காமல், அதன் வாழ்வியலின் மாற்றத்தின் ஒரு காலமாக, நம்மையே இறைவனுக்கு தத்தம் செய்யக்கூடிய நாட்களாக அவைகள் அமைந்து வளர வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த காலங்களிலே நாம் கடவுளின் அன்பினை குறித்து விளங்கிக் கொள்ளுகின்றவர்களாக மாத்திரமல்ல, சக மனிதனை எவண்ணும் நாம் நேசிக்க வேண்டும் என்பதையும், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இயற்கை வளங்களையும் எவண்ணும் நாம் பாதுகாத்து அவைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தியல்களிலும் நாம் உட்பட்டவர்களாக வாழ்வதற்காகத்தான் நம்மளுடைய திருச்சபையின் முன்னோர்கள் அல்லது ஆதிக்கால திருச்சபையினர் இப்பேற்பட்ட ஒரு நல் ஒழுக்கத்தை திருச்சபைக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் பல நேரங்களிலே இன்றைக்கு திருவசனங்கள் என்பது சபைகளுக்குள்ளே குறைந்தே ஒழித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இல்லையா? இன்றைக்கு வசனத்தை நாம் கேட்பதை காட்டிலும் இன்றைக்கு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு இருந்திருக்குமானால் இன்றைக்கு திருச்சபை நிரம்பி இருக்கும். இல்லை, இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கன்சர்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்துவார்கள் என்றால் திருச்சபையிலே நிரம்பி இருக்கும். அல்லே ஒரு சிலர் நினைப்பது என்ன, நாங்கள் ஏதோ கடமைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வழிபாடு நடந்தால் போதும் இல்லையா, அது 1 மணி நேரம் சரியாக எங்களுக்கு நடப்பித்து
எங்களை அனுப்பிவிட்டால் போதும். இது என்ன சினிமாவா இல்லையா? நாம் அநேக நேரங்களில் திரைப்படங்கள் 2 மணி 2.5 மணி நேரம் மாத்திரம்தான். அப்போ அந்த அளவுக்கு வழிபாடையும் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நுகத்தடிகளை நமக்குள்ளே வைத்து இல்லையா, அது ரெண்டையும் ஒரு கடிவாளத்தை அமைத்து இப்படிதான் வழிபாடு இருக்க வேண்டும் இல்லையா, எதையும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம், எங்களுக்கு மேலானவைகளை நாங்கள் விட்டு கடவுள் பாதத்தில் அமர்ந்திருக்க மாட்டோம், ஆனால் எங்களுக்கு ஏற்றாற்போல் எங்களுக்கு தகுதியான வேளையிலே வழிபாடுகள் அதற்கேற்ற கூட்டங்கள் இருந்தால் போதும் என்று சொல்லி யோசிக்கிறோம். இல்லை என்றால் ஒருவேளை இன்றைக்கு சிறந்த ஊழியர்கள் என்று மனிதர்கள் தங்களைத்தான் அழித்துக் கொள்கின்றவர்கள் அழைக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை இன்றைக்கு திருச்சபைகள் நிரம்பும். இன்றைக்கு அப்பேற்பட்ட எண்ண ஓட்டத்திலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பயணித்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நம்மளுடைய கர்நாடக மத்திய பேராயம் ஒரு மிகப்பெரிய தலைப்பை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யோசிக்க வேண்டும் என்று நமக்கு கொடுத்திருக்கிறன. இந்த தலைப்பு என்பது உலக கிறிஸ்தவ அல்லது உலக திருச்சபைகளின் சங்கம், த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், இந்த ஆண்டு 1700வது நிசையா மாமன்றத்தினுடைய நினைவு கொண்டாட்டத்துக்குள் இருக்கிறது. So this year is the commemoration of the 1700th year of the Nicene Creed. நாம் எல்லாரும் நிசையா விசுவாச பிரமாணத்தை சொல்லுகின்றோமே, அந்த நிசையா விசுவாச பிரமாணம் உருவாகி 1700 ஆண்டுகள் ஆகின்றன. அந்த விசுவாச பிரமாணத்தை நினைவு கூறும் வகையிலே இந்த உலக திருச்சபையின் சங்கம் இந்த புனித பயணத்தை நோக்கி என்கின்ற தலைப்பை கொண்டது. So the pilgrim towards the different structures of human life. மனித வாழ்வின் பல நிலைப்பாடுகளிலே எப்படி தாங்கள் விசுவாச பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கின்றன. அதன் அடிப்படையிலே நம்மளுடைய திருமண்டலமும் கூட இப்போது இந்த வெள்ளிக்கிழமைகளிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பை கொண்டு புனித பயணத்தை நோக்கிய ஐக்கியம், நீதி, ஒப்புரவாக்குதல், மாற்றுருவாக்கம், நம்பிக்கை என்ற 6 தலைப்பின் பேரிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் முன்னெடுக்கின்றோம். இன்றைய நாளிலே ஒரு சிறப்பான தலைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது, நீதியை நோக்கிய புனித பயணம். இப்போ புனித பயணம் என்றால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இன்றைக்கு நம்ம நிறைய பேர் அதை குறித்து விமர்சனமும் செய்வோம். புனித பயணத்தை குறித்த விமர்சனங்கள் பல இருக்கின்றன. இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட சங்கீதம் 15ஆம் அதிகாரம் அல்லது சங்கீதம் 15, இந்த சங்கீதம் 15 என்னது புனித பயணத்தினுடைய ஒரு சங்கீதமாக கருதப்படுகிறது. இட் இஸ் a psalm of pilgrim. எருசலேமை நோக்கி இந்த இஸ்ரவேல் மக்கள் பயணிக்கின்ற போது பாடப்படுகின்ற பாடல், அப்பொழுதுதான் அந்த மலையின் மீது ஏறுகின்ற பாடல் இல்லையா? இன்றைக்கு புனித பயணம் என்பது எல்லா சமயத்திலையும் இருக்கின்ற ஒரு ஒழுங்காக பார்க்கின்றோம். ஏனென்றால் தங்களையே வருத்தி கொண்டு தங்களுக்கு மேலான எல்லாவற்றையும் துறந்து விட்டு இறைவனை நான் நோக்கி பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஓடோடி செல்லுகின்ற ஒரு அனுபவம் இல்லையா? The pilgrim or the sense of pilgrimage is revoking the self desires and trying to encounter the divine. சுயத்தையும் சுயத்தை சார்ந்த நிலைப்பாடுகள் இல்லையா, குடும்பங்களை விட்டு அல்லது தங்கள் உண்ணுகின்ற அந்த மேலான உணவுகளை துறந்து இப்படி பற்பல தியாகங்களை செய்து இல்லை நடைப்பயணமாக, வாகனம் எங்களுக்கு தேவையில்லை, நடைப்பயணமாக நாங்கள் செல்லுகின்றோம். இப்படியெல்லாம் பற்பல நிலைகளிலே புனித பயணங்கள் இன்றைக்கு உலகத்திலே மேற்கொள்ளப்படுகின்றன. இவைகளுடைய நோக்கம் எல்லாம் என்னவென்றால், எப்படியாவது நாங்கள் இறைமையை கண்டுவிட வேண்டும், எப்படியாவது தெய்வத்தை தரிசித்து விட வேண்டும் என்கின்ற அங்கலாய்ப்புகள் இல்லையா? இன்றைக்கு நாம் பிற சமயத்தை கொச்சமாய் பேசுகிற போதே அவர்களின் விசுவாசத்தின் வேரையும் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை என்ன என்று கேள்வி எழுப்பி பார்த்தால் இன்றைக்கும் நம்முடைய விசுவாசங்களிலே நாம் குறைவு சொல்லிக் கொண்டேதான் இருப்போம். ஆனால் நீங்கள் பிற சமயத்தினர்களை பாருங்கள், குறை சொல்லுவதை குறைத்து விட்டு தங்களை வருத்தி எப்படியாவது இறைமையை கண்டுகொள்ள வேண்டும் என யோசிப்பார்கள். நாங்கள் மதுரையிலே தமிழ்நாடு இறையல் கல்லூரியிலே படிக்கின்ற காலங்களிலே 4ஆம் ஆண்டு எங்களுக்கு பல்சமய சூழலை குறித்து புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இல்லையா? There is an understanding of interreligious dialogue or the interreligious faith. பிற சமயத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இவர்களுடைய புனித ஸ்தலங்களை அழைக்கப்படுகின்ற இடங்களுக்கு நாங்கள் செல்வோம். மதுரையில் நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றபடி அங்கே ஒரு சிறந்த திருக்கோயில் இருக்கின்றன. அந்த கோவிலே நாங்கள் போகின்றோம். அங்கே போகின்ற போது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால்
ஜன கூட்டத்தின் நெரிச்சல் இருக்கும். எல்லாரும் நெரிச்சு போவாங்க. ஆனா ஒரு இடத்துல மட்டும் அவங்க ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இங்கே இந்துக்கள் மாத்திரம்தான் அனுமதி என்று சொல்வார்கள். ஆனால் அது எங்களுக்கு முன்னாடியாகவே எங்களுடைய கல்லூரியிலே அதற்கென்று சான்று பெறுவார்கள், நாங்கள் உள்ள வரைக்கும் செல்வதற்கு. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அப்படி நெரிச்சிட்டு போவாங்க. நெரிச்சிட்டு போகும் பொழுது நீங்கள் அவர்கள் அவ்வளவு கடின பாடுகளோடு போய் அந்த தெய்வத்தை பார்க்கும்போது ஆரம்பத்திலிருந்தே ஒரு சிலர் உருண்டுருவாங்க. ஆரம்பத்திலிருந்து அவங்க என்ன செய்திருவாங்க, உருண்டுருவாங்க. ஒரு சிலருக்கு என்ன தரும், அந்த நேரத்தில் தான் அவர்கள் பரவச நிலை அடைந்து விடுவார்கள். அவ்வளவும் செய்து எங்கேதான் போகிறார்கள் என்று சொல்லி போய் பார்த்தால் அங்கே ஒரு இருட்டு அறை, அதிலே அவர்களுக்கு ஒரு கடவுளுடைய சொரூபம் வைத்திருக்கிறன, அதற்கு மேலாக ஒரு விளக்கு. மக்களின் பற்றுறுதியை நாம் எப்படி யோசித்து பார்க்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். இன்றைக்கு திருச்சபைக்குள் நாம் வருகிற போது நக்கல் இருக்கிறது, நையாண்டி இருக்கிறது, குறைச்சாடல் இருக்கின்றன, திறனாய்வு செய்கின்றோம். எப்படி நாம் பிறரை அவர்களின் நடக்கையை வைத்து நாம் கேலி பரியாசம் செய்கின்றோம், இவைகள் எல்லாம் இருக்கிறது இல்லையா? we have sarcasm, we have all நக்கல் எல்லாமே இருக்கிறன. ஆனால் கடவுளை நோக்குகின்ற எண்ணம் இருக்கிறதா சபைக்குள் வரும்போது? இல்லை, எத்தனை பேர் இப்போ யோசிப்போம், இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஐயரு சர்வீஸை முடிக்க போறாருன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஆஷ்வாட்டேஜ் அவ்வளோ லேட்டாக முடிச்சுட்டாரு, எங்களுடைய வரலாற்றில் இல்லை அப்படியெல்லாம் நிறைய இடத்துல யோசிப்போம். ஏன்னா நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்னும் நம்மளுடைய சுயத்திலேயே அடங்கி இருக்கின்றன. ஆகையினால்தான் நீங்கள் அந்த கோவில்கள், ஒரு சில கோவில்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி துவாரங்கள் நேராக அப்படி நெஞ்சு நிமித்திட்டு போக முடியாது. எப்படி இருக்கும்? குட்டியா இருக்கும். எப்படி உள்ள நுழையும் போது எப்படிதான் நுழையணும்? தலை வணங்கி உள்ள நுழைஞ்சு போகணும். யா இதுக்கு எதற்கு செய்யறானா, கடவுளே உமக்கு முன்பாக நான் எம்மாத்திரம் இல்லையா? ஸோ அந்த அனுபவங்களை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். புனித பயணம் என்று சொல்லிவிடுகின்ற போது சாதாரணம் அல்ல. தெய்வத்தை பெறுவதற்கு இன்றைக்கு மக்கள் தங்களையே வருத்தி கொள்ளுகின்ற இந்த காலத்தில் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய புனித பயணத்தை துவங்குகின்ற போது அவர் சொல்லுகின்றார், பாடு உங்களுக்கு வேண்டாம், உங்கள் சரீரத்தை நீங்கள் வருத்து கொள்ளாதீர்கள், மாறாக உங்கள் இருதயங்களை நொறுங்குண்ட செய்து அவைகளை கிழித்து என்னை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த பாடல்தான் இந்த சங்கீதம் 15. அவர்கள் ஏறுகிற போது தங்களுடைய தன்மையை அவர்கள் உணர்ந்தறிகிறார்கள். ஆண்டவரே நாங்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை தற்பரிசோதனை செய்து கொள்ளுகின்றார்கள். As they enter into the sanctuary of Lord, they are trying to evaluate themselves. இல்லையா? தான் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு பார்க்கிறார்கள். அவர்கள் பாடுகின்ற போது அந்த பாடலிலே நாங்கள் இன்னார் என்பதை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். அப்படி சொல்லுகிற பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பர்வதத்தில் ஏறுபவன் யார்? இல்லையா? யார் ஏறக்கூடும் ஆண்டவரே? உம்முடைய ஸ்தலத்திலே யார் நிற்க முடியும்? அதனால தான் இரண்டாவது வசனம் அங்கே பார்க்கிற போது முதலாவதாக இட் இஸ் இன் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன், இரண்டாவதாக இட் டாக்ஸ் அபவுட் தி இன்டிகிரிட்டி, மனிதனுடைய அந்த நேர்மை தன்மையை பேசுகிறது. எப்பேற்பட்டவன் தான் நம்முடைய சந்நிதிக்குள் பிரவேசிக்க முடியும்? யாரு? என்ன இருக்கு இரண்டாவது வசனம்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து சத்தியத்தை பேசுகிறவன். இது சாத்தியமா இன்னைக்கு உலகத்துல? இல்லையா? நேர்மையாய் நடப்பதற்கு இன்றைக்கு உலகத்திலே மதிப்பு இல்லை. இன்னைக்கு உண்மையை பேச முடியுமா? உண்மையை பேசுவதற்கு இன்றைக்கு துணிவு இல்லை. எல்லாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? குறைந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே புனித பயணம் எப்படி இருக்க வேண்டுமாம்? உத்தமனாய் நாம் நடப்பிக்க செய்து, குற்றமற்றவர்களாய் நிலை பெற செய்து, சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை திருமறை மீண்டும் நமக்கு வலியுறுத்தும் மிகப்பெரிய செய்தி. உண்மையை நேர்மையோடு பேச வேண்டும். இன்றைக்கு உண்மை பேசினால் அடுத்த நிமிஷம் அவன் உயிரோடு இருப்பானா என்பது கேள்விக்குறி. அந்த அளவுக்கு இன்றைக்கு அதிகார வர்க்கத்தினர்கள் இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையை பேச திருமறை நம்மை மீண்டும் அழைக்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கனுடைய விளிம்பியங்களிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாமல், do not engage in the values of the wicked people. இல்லையா? துன்மார்க்க தன்மம் நிறைந்தவர்கள், இல்லையா? தீமையான எண்ணங்களை யோசிக்கிறவர்கள், நேர்மை அற்றவர்கள், பொய் பேசுகின்றவர்கள், இல்லையா? உத்தமர்களாய் நடந்து கொள்ளாமல், இல்லை எல்லாவற்றிலையும் மாய்மாலமாய் நடப்பிக்கின்றவர்கள்,
இவர்களுடைய சிந்தனைகளையும் தகவல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீர்கள். மாறாக இறை சிந்தனையையும் இறை கொள்கைகளையும் முன்னிறுத்துகின்றவர்களோடு உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். engage and uphold with people who value the God, the godly attributes. அதுதான் அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியாக நீங்கள் பார்க்கிறீர்கள். 4வது வசனம், அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு அல்ல, கடவுளுக்கு பயப்படுகின்றவர்களோடு நீங்கள் நல்லுறவு கொள்ளுங்கள். have relationship with people who fear God. if people who fear God, they will be corruptless. அவர்களிடத்தில் ஊழல் இருக்காது இல்லையா, அவர்களிடத்தில் எந்த தீய நிலைப்பாடுகளும் இருக்க. அப்பேற்பட்டவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள் என சொல்கிறது. மாத்திரமல்ல, 5வது வசனம் மிக தெளிந்த வசனம். அதுதான் இன்றைய நம்மளுடைய சிந்தனைக்கு ஆதாரம். அதை தொடர்ந்து நாம் யாக்கோபை பார்க்க போகிறோம். அந்த பகுதியிலே நீங்கள் பாருங்கள், 5வது வசனத்திலே எளியவனுக்கு எப்படி உதவி செய்யறோமா, எப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்கு. என்ன செய்யக்கூடாது இருக்கு? வட்டிக்கு விடாமலும் இருக்கிறது இல்லையா. இன்றைக்கு எளியவர்களின் வாழ்க்கையை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்ளுகிற உலகம் இது இல்லையா. டுடே பீப்புள் வாண்ட் டு டேக் தி அட்வான்டேஜ் ஆஃப் தி புவர் பீப்புள். அவர்களுடைய வறுமையை இவர்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறது இல்லையா. இன்றைக்கு அரசியல் வட்டங்களிலேயும் சரி, ஏழையாக இருக்கிறவன் ஒருவன் ஏழையாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு தேர்தல் வரும்போது நான் அவனுக்கு பணம் கொடுத்து அவனை நான் விலைக்கு வாங்கிவிட முடியும். அல்லது அவனுக்கு ஒரு மேலான ஆசையை காண்பித்து என்னுடைய சுய இஷ்டத்தை அவன் மீது நான் செலுத்த முடியும். I can impose my self interest on those vulnerable people. எவ்வளவு அவலமான ஒரு வாழ்க்கை சூழலிலே சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலகம். அப்படிதான் சொல்லுகிறார். இன்றைக்கு எளியவர்களை தங்கள் ஆதாயத்திற்கென வைத்துக் கொண்டிருக்கின்ற உலகம். யோசிக்க வேண்டும். திருச்சபையும் இன்றைக்கு யோசிக்க வேண்டும். பிஷப் ஆஸ்கர் மேரியோ வரலாற்றிலே சிறந்த ஒரு பேராயர். எல் சால்வடர், சென்ட்ரல் அமெரிக்காவிலே எல் சால்வடரிலே பேராயராக பணியாற்றியவர். எளியவர்களுக்காக குரல் எழுப்பியவர். He was the voice of the poor. He was the voice of the vulnerable. அப்பேற்பட்ட ஒருவர் இந்த ஆதிக்க இராணுவ அரசு அமைப்பை எதிர்த்து குரல் எழுப்புகிறார். He raises the voice against the military government. எழும்புகின்ற போது எளிய மக்களுக்கு ஆதரவாய் பேசி தன்னுடைய திருச்சபையிலே மக்களை நீதிக்காக நிலைப்பிக்க வேண்டும் என சமூக நீதியை பேசியவர். அப்பேற்பட்டவருக்கு வந்த விளைவு என்ன என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறன. 1980வது ஆண்டிலே எளியவரின் நீதிக்காக குரல் எழுப்பிய இவர் திருமேஜையிலே, ஆல்டர்ல திருமேஜையிலே சுட்டு படுகொலை செய்யப்பட்டது வரலாறு. கிறிஸ்தவ சமூகம் அப்படி துணிவாக ஓர் காலங்களிலே அமைந்திருந்தன. எளியவர்களுக்கு ஆதரவாக இருந்தன. நீதி அற்றவர்களின் குரலாக திருச்சபை விளங்கின. ஆனால் இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் சுயத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றன. தனி மனித மீட்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றன. பொது நிலையும் பொது வளர்ச்சியை குறித்து இன்றைக்கு மக்கள் பேசுவதை குறைத்துவிட்டு இன்றைக்கு திருச்சபைகள் கோழையாக்கி விட்டப்பட்டன. இப்பேற்பட்ட சூழலிலே சிலுவை எழும்பி நின்று சொல்லுகின்றன, நீ எடுக்கும் அந்த புனித பயணம் நீதிக்கு நேராக உன்னை துணிவுபடுத்த வேண்டும், உன்னை துணிவுபடுத்த வேண்டும். அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைய உலகத்திலே உண்மைகள் பொய்யாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைய சமூக ஊடகங்கள் பணத்திற்கு விற்கப்பட்டிருக்கின்ற நிலைமைகள். இன்றைக்கு மனிதனுடைய பொய் சிந்தனைகளுக்கு இன்றைக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய வலுவாக இருந்து கொண்டு பொய்யை உண்மையாக பேசிக் கொண்டிருக்கின்ற அவல காலத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த லெந்து காலம் நம்முடைய பயணத்துக்கு நேராக அழைக்கும் போது சொல்லுகிறது, நீ நீதிக்கு துணிவோடு இருக்க வேண்டும். இயேசு அப்படி இருந்தார். இயேசு பொல்லாதான கட்டமைப்புகளை எதிர்த்தார். Jesus countered the evil stratification of the world. ஆகவே இன்றைக்கு நீதியை நடப்பிக்கும் இடத்திலே திருச்சபை இருக்கின்றது. இன்றைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக் கொள்ளுகின்ற நாம் எது தேவையோ அதற்கு பேச இன்றைக்கு நமக்கு மனம் இல்லை, துணிவில்லை இல்லையா? யாராவது ஏமாற்றவர்கள் கிடைப்பார்கள், ஆனால் யாராவது ஒருவர் நமக்கு கீழே இருப்பார்களேனால் அவர்களை எவ்வளவு கொச்சைப்படுத்தி நசுக்க வேண்டுமோ நசுக்குவோம். அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்றால் பயந்து ஒளிந்து விடுவோம். அதுதானே இன்னைக்கு இருக்கிற உலகம் இல்லையா? துணிவோடு பேச
நீதிக்கு பேச. எப்பேற்பட்ட நீதி! நீதிக்கு பல வகைகள் உண்டு இன்றைக்கு உலகத்தில். There are different kinds of justice in world today. There is retributive justice, there is distributive justice. Retributive-னா பழி வாங்கும் நீதி இருக்கிறது. ஒருவன் உன் கண்ணை பிடுங்கினால் நீ அடுத்தவனுடைய கண்ணை பிடுங்கு. ஒருவன் உன் பல்லை உடைத்தால் நீ அடுத்தவனுடைய பல் உடை. இல்லையா? அந்த ஒரு நிலைப்பாடுகளில் இருக்கிறன. இந்தியா நியாயப்பிரமாணங்கள் அப்படி இருக்கின்றன. இன்றைக்கு நீதி என்று பேசிவிட்டவனே ஒருவன் குற்றம் செய்து விட்டால் அவனுக்கு தண்டனை கொடுப்பது நீதி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமறை பேசும் நீதி அதுவல்ல. திருமறை பேசும் நீதி என்பது எல்லாருக்கும் சரிசமமாய் பகிர்ந்தளித்தல், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், ஷேரிங் ஆஃப் தி ரிசோர்சஸ் ஈக்குவலி டு எவ்ரிஒன். இல்லையா? அதை தான் இன்றைக்கு யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த திருமுகம் மிக சிறப்பான ஒரு திருமுகம். இதை வைக்கோலின் புத்தகம் என மார்ட்டின் லூதர் அழைத்தார். மார்ட்டின் லூதர் called this book as a epistle of straw. தேவையில்லை, தூக்கி போட்டிருங்கன்ட்டாரு கேனனைசேஷன் டைம்ல. ஆனால் இன்றைக்கு இந்த யாக்கோபு தான் மிக சிறந்த ஒரு திருமுக நூல். இந்த திருமுகத்தினுடைய மிகப்பெரிய தலைப்பு என்னவென்றால், செயலற்ற விசுவாசம் செத்தது. Faith without deeds or action is dead. There is of no use. அப்ப விசுவாசத்துக்கு ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அந்த விசுவாசம் செயல்பட வேண்டும், மந்தமாக இருக்க முடியாது. அப்ப அப்பேற்பட்ட ஒரு புத்தகத்திலே தான் இங்கே யாக்கோபு 1 அதிகாரம் 27வது வசனத்திலே சமயம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். He talks how religion should be. இல்லையா? யாராவது ஒருவர் நாம் அதை வாசிப்போம். உலகத்தோடு மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும். யூ நீட் டு பி அன்ஸ்டெயின்டு ஃப்ரம் த வேர்ல்டு. ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கரையும் வாடையும் யார் மேலேயும் இருக்கு? கிறிஸ்தவர்கள் மேலே இருக்கு. இல்லையா? உலகத்தில் இருக்கிற சாதி வேறுபாடு நம் மீது வாடையாக அடித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற மொழி வேறுபாடு நம் மீதும் இருக்கின்றன. இல்லையா? இன்னைக்கு ரொம்ப பெருசா நம்ம என்ன செய்வோம்? நீதியை பேசுறோம்னு சொல்லுவோம். நீதியை பேசும்போது என்ன சொல்றது? நீ அந்த கூட்டத்தை விட்டுட்ட, நீ இந்த மொழிகாரன்னு இணைக்கல. இன்னைக்கு இருக்கிற அரசியலினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. அரசியலின் யுக்திகள் எப்படி இருக்கிறது? சமூகத்தில் இருக்கின்ற இழிவுகளை எடுத்து பேசுகின்றதாக இருக்கிறது. அவைகளை தங்கள் மீது தரித்து கொண்டிருக்கிறது. திருச்சபைகளுக்குள்ளும் சமூகத்திலே எப்படியெல்லாம் இருக்கிறதோ அதே நிலைப்பாடு இன்றைக்கு சபைகளுக்குள்ளே இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது இது ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஒழுங்குள்ள சமயமாக இருக்க முடியுமா என்றால் இல்லை. ஒன்று. இரண்டாவது காரியம் என்ன சொல்லுகிறது? என்ன செய்ய வேண்டுமாம்? ஆதரவற்றவர்களையும் கைம்பெண்களையும் குறித்த கரிசனை உங்களுக்கு இருக்க வேண்டும். So what is justice? Justice is to care for the vulnerable. Justice is to have concern for the marginalized. இல்லை, விளிம்பு நிலையிலே இருப்பவர்களுக்கும் தள்ளப்பட்டிருக்கின்ற எளியோர். அப்ப இந்த எளியோர் ஏழைகள் என்றால் யார்? பணமற்றவர்களா? பொருளாதாரத்திலே குறைவுள்ளவர்கள் மாத்திரமா என்றால் அவர்கள் மாத்திரம் அல்ல. யார் யாரெல்லாம் பிறருடைய தேவைக்காக ஏங்கி நிற்கிறார்கள். All those who are dependent on the other are poor. The sick, they are vulnerable. இல்லையா? பலவீனமற்றிருக்கின்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இன்றைக்கு நம்மளுடைய விவசாயிகள், இல்லையா? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்விலே பல நிலைகளிலே கைம்பெண்கள், ஆதரவற்ற பிள்ளைகள், இவர்கள் எல்லாருமே தான் இந்த வட்டத்துக்குள்ளே வருவார்கள். அப்ப இவர்கள் மீது கரிசனை கொள்ள வேண்டும். இவர்களை ஏளனமாக பேசுகின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இல்லை, தேவையில் இருப்போரை அடையாளம் காணும் சமூகமாக நாம் உருவெடுக்க வேண்டும். யார் உண்மையான தேவையில் இருக்கிறார்கள் என்று தகுதியை பார்க்கின்ற எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். எல்லோரையும் ஒரே நிலையிலே நாம் பேசிவிட முடியாது. இல்லையா? அதனால தான் there is a talk on equity and equality. ஈக்குவாலிட்டி எல்லாரையும் சமமாக பார்ப்பது. ஈக்விட்டி என்பது அவர்கள் தரத்துக்கு ஏற்றாற்போல் கொண்டு இன்னொருவருடைய தரத்திலே நிறுத்துவது. இல்லையா? அதுதான். ஸோ அப்பேற்பட்ட நிலைப்பாடுகள் இன்றைக்கு உருவாக வேண்டும். திருச்சபை என்பது பிறருக்கு ஆதரவை கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரங்களையும் உயர்த்த வேண்டும். இறைவனை பின்பற்றுகின்ற நாம் அவைகளை செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நம்மளுடைய எண்ணம் எல்லாம் என்ன? எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒருவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? மணி ஆர்டர் அனுப்புவோம். பக்கத்தில் வீட்டில் ஒருத்தன் பசியா இருக்கணுக்கு 10 ரூபா கொடுக்க யோசிப்போம். இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய நீதி.
இல்லையா? ஸோ அதனால தான் 53ஆம் ஏசாயா மிக சிறப்பாய் சொல்லுகிறார், எது உண்மையான உபவாசம் இல்லையா? அந்த பாட்டு ஒன்று இருக்கு தெரியுமா கீர்த்தனையில்? அது தமிழ்நாடு இறையியல் கல்லூரியுடைய பேராசிரியர் தாமஸ் தங்கராஜ் அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக அருட்பணி தாமஸ் தங்கராஜ் எழுதிய பாடல் 419வது கீர்த்தனை இரண்டாவது அடியை மாத்திரம் நாம் இணைந்து பாடுவோம். உண்மையான உபவாசம் எப்பேற்பட்டது, அவைகள் கடவுள் எப்படி எதிர்பார்க்கிறார் என்கிற செய்தி 3 அடிகளிலும் இருக்கிறன. ஏன்னா நீங்கள் எல்லாம் போய் வீட்டுக்குள்ள மறுபடியும் மறுவேளை பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பதினால் ஒரு அடியை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். உடையின்றி தவித்திடும் ஒருவனுக்கு உடைந்தால் அது அன்றோ உபவாசம். உடையின்றி தவித்திடும் ஒருவனுக்கு உடைந்தால் அது அன்றோ உபவாசம். தடையின்றி பிறருக்கு தயை காட்டி, தடையின்றி பிறருக்கு தயை காட்டி, சடைப்பின்றி உழைப்பதே உபவாசம். சடைப்பின்றி உழைப்பதே உபவாசம். உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதாது. உண்மையாம் உபவாசம் எது? எது எது இல்லையா? எது? உடையின்றி தவித்திடும் ஒருவனுக்கு, தேவையிலே துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு உதவி செய்வதன்றோ நல் உபவாசம் இல்லையா? தொடர்ந்து 3வது அடியிலே சிறப்பு என்ன? துன்பத்தில் இருப்போரின் துயர் நீக்கி, தனிமையில் வாடினால் துணையாகி இல்லையா? having solidarity with those who are vulnerable இல்லையா? எளியவர்களோடு தேவையில் இருப்பவர்களோடு நம்மை இணைத்து கொண்டு வாழ்வதல்லோ நல் உபவாசம் என திருமறை வலியுறுத்துவதை இந்த பாடல் ஆசிரியரும் குறிப்பிடுகின்ற செய்தியாக நாம் பார்க்கிறோம். எது உபவாசம்? நம்முடைய உபவாசங்கள் எப்படியெல்லாம் நாம் வைத்திருக்கிறோமே, ஆனால் திருமறை எதிர்நோக்கும் உபவாசம் எது? அதைதான் இன்றைக்கு யாக்கோபு நற்செய்தி திருமுகம் நம்மை நினைப்பூட்டுகின்ற ஒரு செய்தி. தொடர்ந்து அந்த பகுதியின் 8வது வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற போது சொல்லுகின்றார், பொது மானிடத்தை குறித்து பேசுகின்றார். In verse 8, in James chapter 2 verse 8, he talks about the common humanity. பொது மனிதத்துவத்தை குறித்து அவர் பேசுகின்றார். இந்த பொது மனிதம் என்பது பிறரிலே என் வாழ்வு அடங்கியிருக்கிறது என்று நினைப்பூட்டுகின்றது. அது டெஸ்மண்ட் டூட்டோ என்கின்ற ஆர்ச் பிஷப் குறிப்பிடுகின்றார். No, the Archbishop Desmond Tutu states that the humanity dwells in the other. அந்த மானுடம் என்பது அடுத்தவனிலே இருக்கிறது. அப்ப அடுத்தவனிலே இறைமையை பார்ப்பதின் பழக்கம் நமக்கு தேவை. அங்கே அதைத்தான் அந்த திருவசனம் பேசுகிறது. பொதுவான மானிடத்துவம், ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமூகம், அனைவரும் இணைந்து வாழுகின்ற ஒரு நிலைப்பாடை இன்றைக்கு திருச்சபையாக நாம் பெற வேண்டும். நம்முடைய வாழ்வை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். We need to share our life with those who are in need. தேவையில் இருப்போரோடு நம்முடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள அந்த திருமறை அழைக்கின்ற செய்தியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து அங்கே 5வது வசனத்தில் 2வது செய்தி சொல்லுகின்றது என்ன என்றால் சமநிலை. It talks about the equality, the social equality. இல்லையா? வர்க்க பிரிவினை. There is a racism, there is a discrimination in the church, the rich and the poor. பணம் படைத்தவன் பணம் இல்லாதவன், உயர் வர்க்கம் தாழ்ந்த வர்க்கம் என்று சொல்லி சமூகத்தின் தரமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை நசுக்குகின்ற நிலைப்பாடு, இவைகளை குறித்து தான் பேசுகின்றார். இல்லை, இந்த திருச்சபையில நான் அதை பார்க்கல. ஒரு சில திருச்சபையிலே இன்றைக்கு என்ன இருக்குன்னா, யார் அதிகமான டொனேஷன் கொடுக்குறாங்களோ வழிபாடுக்கு வரணும்னு நேரத்தோடு வரணும் யாராக இருந்தாலும். அப்போ எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம உட்காரணும் இல்லையா? நமக்குள்ள என்ன இருக்குன்னா, எந்த நேரம் நான் 10 மணிக்கு வந்தால் கூட என் இடம் காலியாக தான் இருக்கணும். அதை நிறைய பேர் கர்ச்சீஃபுக்கு பதிலாக பைபிளை வச்சிருக்கிற கூட்டமும் இருக்குது இல்லையா? இடம் பிடிச்சி வைக்கிறதுக்கு இல்லையா? பைபிளை வச்சு இன்றைக்கி நம்ம இடம் பிடிக்கிற மக்களாக இருக்கிறோம். ஏன்னா பைபிளை நம்ம சர்ச்சுக்கு வரும்போது கொண்டு வர மாட்டோம். அப்படி கொண்டு வந்தாலும் திறந்து பார்க்குறோன்ற பழக்கமும் நமக்கு நிறைய நேரத்தில் இருக்காது இல்லையா? திருவசனத்தை சுமக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு திருவசனம் என்பது என்ன செய்யுது? பிறருக்கு இடம் கொடுக்காமல் அந்த இடத்தை பற்றிக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் உபயோகப்படுத்துகின்ற யுக்தி. இன்னும் ஒரு சில திருச்சபைகளில் என்னவென்றால், யாராவது சாதாரண இந்த தாழ்மையான மக்கள் யாராவது எதிர்பெஞ்சில், நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, வயசான அம்மாமாருங்க உட்காந்துருப்பாங்க.
இல்லையா? அப்போ இந்த பணம் படைத்தவர்கள் அல்லது ஆலயத்துக்கு அதிகமாய் கொடுத்தவர்கள் வரும்போது என்ன செய்வார்கள்? அதில் ஒரு சில தலைவர்கள் முன்னா வருவாங்க. மற்றவங்களை எழுப்புனா அவன் சத்தம் போட்டுருவான்னு தெரியும். யாரும் வாய் பேசாமல் வந்து அமைதியாக உட்காந்துருப்பாங்க பாருங்க. அவங்கள என்ன செய்திருவாங்க? நீ எழுப்புமா, அவங்க உட்காரணுன்னுவாங்க இல்லையா? இன்னைக்கும் இருக்கு. ஸோ இது வசனம் என்பது உண்மைத்தன்மை அற்றது அல்ல. வாழ்விலே நடப்பதை தான் திருமறை சொல்லுகின்றன. இன்றைக்கு கூட கிறிஸ்துவத்தை அறிந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் அதைத்தான் செய்கின்றார்கள். அதனால தான் ஜெசுயிட் பிரீஸ்ட் சொல்றாரு. ஜெசுயிட் பிரீஸ்ட் ஜேம்ஸ் மார்டின், ஜெசுயிட் ஆயர், அவர் சொல்லுகிற போது அவர் என்ன சொல்லுகின்றார்? கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு திருமறையை கற்றறிந்தும் இன்னும் எளியோரையும் ஏழைகளையும் வியாதி படுக்கையில் இருப்பவர்களையும் அழுக்கானவர்கள் என்று பேசுகிறார்கள். அவர்கள் தேவையற்றவர்கள் என்று பேசுகிறார்கள். Those who read Bible, the Christian who understand the scripture still say the poor and sick are dirt. இல்லை, இன்னைக்கு நான் தானே பேசுறோம். ஏழைகள் சபிக்கப்பட்டவர்கள், சோம்பேறிகள், அப்படித்தானே பேசுறோம். ஏன் ஏழைகள் இன்றைக்கு ஏழைகளாக இருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பி நாம் பார்க்க வேண்டும். அதனால்தான் ஒரு இறையலாளர் சொல்லுகின்றார், பசியில் இருக்கிறவனுக்கு நான் உணவு கொடுத்தால் என்னை புனிதன் என அழைக்கின்றனர். பசியில் இருப்பவர் ஒருவனுக்கு நான் உணவு கொடுத்தால் என்னை புனிதன் என அழைக்கின்றனர். அவன் ஏன் பசியாய் இருக்கிறான் என்று நான் கேள்வி எழுப்பினால் என்னை தீவிரவாதி என்று சொல்லுகிறார்கள். When I feed the hungry, they say me I am saint. When I raise question why they are hungry, I have been called as terrorist, a communalist. இன்னைக்கு இதுதானே உலகம், இதுதானே நிலைப்பாடு. நீதியை குறித்து பேசுகின்ற அனுபவங்களிலே இன்றைக்கு எங்கே இருக்கிறது இல்லையா? So that's where our Christian thinking has to place a very important ideology. கிறிஸ்தவ சிந்தனைகளிலே ஒரு மிகப்பெரிய கருத்தியல் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீதிக்கு குரல் எழுப்பப்படுகின்ற துணிவுகள் திருச்சபையிலே உருவாக வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். 5வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறன. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, சமூக பிரிவினைகள் அங்கே சபைகளிலே நிலைபெறக்கூடாது. திருச்சபைகள் ஒரு மாற்று சமூகமாக இருக்க வேண்டும். The church should be an alternative community. The church should stand as an example, a model to the society today. இன்றைக்கு திருச்சபைகள் இந்த சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். ஆனால் இதே திருச்சபைகள் இன்றைக்கு சமூகம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு திருச்சபை தான் இல்லையா? சண்டை போடுதல் இங்கே இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று நம்மிலே தான் இருக்கிறது. என்னிடம் எனக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்கின்ற சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கின்றன. எல்லா சுயநல போங்கும் சபையிலே வைத்துக்கொண்டு அதை மேலோங்கி நாம் பேசுகிறோம். பொதுநலம் என்பது திருச்சபைகளுக்குள்ளே வர வேண்டும். திருச்சபைகள் ஒரு எடுத்துக்காட்டாக சமூகத்திற்கு விளங்க வேண்டும். இல்லை என்றால் அது இறைவனுடைய சபையாக இருக்கவே முடியாது. It cannot be the congregation of God. It can be only a congregation of self-interest and self-absorption. இவைகளை நாம் திருச்சபையாக யோசிக்க புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாகிய அந்த பகுதியிலே 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறது என்ன? பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் ஏற்றுக்கொள்வது. accepting one another without impartial, without being partial, be impartial. பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் ஏற்று வாழுகின்ற அனுபவங்களை பெற்று வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்க தத்துவர் இல்லையா, தி அமெரிக்கன் பிலாசபர் நோவாம் சோம்ஸ்கி எனக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கூற்றை அவர்கள் சொல்லுகின்றார்கள். There is no such thing as a poor country. It is a failed system. The justice of the world has failed to manage the resources. வளங்களை தகுதியான முறையிலே கையாள்வதற்கு இன்றைக்கு இருக்கின்ற அமைப்புகள் இழந்து போய்விட்டன. அப்படி இழந்து போனதினாலே தான் இன்றைக்கும் வறுமைகள் இருக்கின்றன இல்லையா? We have failed to manage a resource. திருமறையும் அதைத்தான் பேசுகிறது. The Bible talks about the manna economy. மன்னா பொருளாதாரத்தை குறித்து திருமறை பேசுகிறது இல்லையா? மன்னாவை ஆண்டவர் கொடுக்கின்றார். கொடுக்கும்போது ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார். என்ன நிபந்தனை? எவ்வளவு உனக்கு தேவையோ அவ்வளவு எடுத்துக்க. தேவைக்கு மிஞ்சி எடுத்தியனா என்ன ஆயிடும்? அவைகள் புழுவாகி மடும். மன்னா பொருளாதாரம். இன்னைக்கு உலகத்தில் இருப்பவர்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு எளியவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு எளியவருக்குரியதையும் இன்னொருவன் சுரண்டு விடுகிறதுனாலே எளியவர்கள் இன்னும் எளியவர்களாக இருக்கிறார்கள். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற அரசு அமைப்பும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தங்களுடைய நிதி திட்டத்திலே யாரை மிகவும் சார்புடையதாக இருக்கிறது என்று சொன்னால் பணம் படைத்தவர்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் தான் என்ன செய்கிறது? ஆதரவாக இருக்கிறது.
இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு நிலைமை. இப்பேற்பட்ட ஒரு காலத்திலே தான் எளியவர்கள் இன்னும் எளியவர்களாகவே பசியிலும் பட்டினியிலும் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் விவசாயிகள் மிகப்பெரிய துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர்களுடைய நிலங்கள் எல்லாம் பெரும் ஃபேக்டரிகளுக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கும் இன்னைக்கு அவருடைய நிலங்கள் எல்லாம் பறிபோய் கொண்டிருக்கிறன. இப்பேற்பட்ட அவல நிலைகளிலே எளிய மக்களின் வாழ்வாதாரங்கள் எங்கே உறுதிப்படுத்தப்படுகின்றன என்பதை யோசிக்க வேண்டும். திருச்சபை இதை துணிவோடு பேச வேண்டும். துணிவோடு இத்தகைய நிலைப்பாடுகளை எதிர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை திருச்சபை யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் வட்டம் திருச்சபையிலும் இருக்கிறன. ஈவன் இன் சர்ச் we have politics, but our politics should be healthier. நம்முடைய அரசியல் ஆரோக்கியகரமாக இருக்க வேண்டும், பிற நலன் பேறுகின்ற அரசியலாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சபைகளை நாசப்படுத்துகின்ற அரசியல் தானே. இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே தங்களுடைய கைகளை எடுத்துக்கொண்டு திருச்சபைகளுக்கு சாயங்களை அடித்துக் கொண்டிருக்கின்றனர் பல தீய சக்திகள். இப்பேற்பட்ட ஒரு இழிவு நிறைந்த மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அரசியல் என்பதிலே புனித தன்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. We need to understand the sanctity of politics. When we understand that, we will try to have the welfare of the people. தொடர்ந்து நாம் திருமறை பேசுகின்ற பல காரியங்கள் இதை குறித்து பேசுகின்றன. நீங்கள் தொடர்ந்து வீட்டிலே சென்று படிப்பீர்கள் என்றால் யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் அவங்களே 21 23 வசனத்திலே சொல்கிறது, உன்னுடைய அந்நியனை நீ சேர்த்துக்கொள், ஆதரவற்றவர்களையும் கைப்பெண்களுக்கும் நீ ஆதரவு கொடு என்று சொல்லுகின்றன. அது மாத்திரமல்ல, 23ஆம் அதிகாரத்திலே லேவியர் ஆகமத்திலே நீங்கள் படிப்பீர்கள் என்றால் உங்களுடைய விளைச்சலிலே விழுந்து போகின்ற அந்த துணிக்கைகளை என்ன செய்ய, உன்னுடைய ஏழைகள் பொறுக்கிக் கொள்வதற்கு நீ விட்டுவிடு. ஆனால் ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்லுகிற காலத்தில் வருங்க பார்த்தா அங்கே கீழே விழுந்ததையும் என்ன செய்தார்கள், பொறுக்கி விட்டு அதிலேயும் லாபத்தை கண்டு கொண்டார்கள். அதை தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி எதிர்க்கிறார். அப்படி எதிர்க்கின்ற போதுதான் அவர் சொல்லுகிறார், 5வது ஆமோஸ் இறைவாக்கினர் நூல் 5:24 அவர் சொல்லுகின்றார், நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியூற்றை போலவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் அது புறக்கெடுத்து ஓடி அது அனைவருக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறார். ஆகவே திருச்சபையோரே, நீதிக்கு குரல் எழுப்பும் சமூகமாக வாழ வேண்டும். பிரிவினைகளை அகற்றி எறிய வேண்டும். தீய சக்திகள் எழும்பி வருகின்ற போது நன்மை நிமித்தம் அவைகளை தடுத்து ஆட்கொள்ளுகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். தீமையோடு ஒன்று சேர்ந்து விட்டு நாமும் தீமைக்கு இடரலை கொண்டு வராத வண்ணம், நன்மைக்கு இடரலை கொண்டு வராத வண்ணம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தனி மனித மீட்புக்கு மாத்திரமே நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் பொது வாழ்வையும் பொது சமூகத்தின் வளர்ச்சிக்காக அதன் நன்மைக்காகவும் நாம் குரல் எழுப்ப வேண்டும். We need not only to focus on the individual salvation, but rather the corporate salvation. The welfare of the society is in our hand as Christian community. இவைகளை கிறிஸ்துவ சமூகமாக நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் உள்ளடக்கி கொண்டால் எளியவர்களை ஆதரிக்கும் திருச்சபையாக, நீதி இழந்தோரின் குரலாக திருச்சபை விளங்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புனித பயணம், இந்த லெந்து காலம் என்கின்ற இந்த புனித பயணத்தை துவங்கி இருக்கின்ற இந்த முதலாவது வெள்ளிக்கிழமையிலே நீதிக்கு நேராக நம்முடைய பயணம் செல்ல வேண்டும் என திருச்சபை அழைக்கிறது. The church extends its invitation to journey towards justice. Our journey, நம்மளுடைய பயணம் நீதிக்கு நேராக இருக்க வேண்டும். நீதிக்கு நேராக இருக்க வேண்டும் என்றால் துணிவோடு நாம் வாழ வேண்டும். துணிவோடு நாம் வாழ்வோமானால் அநீதிக்கு எதிராய் குரல் எழுப்புவோம். அநீதிக்கு எதிராய் நாம் குரல் எழுப்பினால் பாடுபடுகின்ற கிறிஸ்துவோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்ளுகிறோம். பாடுபடுகின்ற கிறிஸ்துவோடு நம்மை இணைத்துக் கொண்டால் இறை அரசை இந்த உலகத்திலே நாம் நிர்மாணிக்க முடியும். இறை அரசு இந்த உலகத்திலே நிர்மாணிக்கப்பட்டால் மனுக்குலம் அத்தனையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ளும். துயரம் இராது, துன்பம் இராது. அங்கே களிப்பும், அங்கே அக்களிப்பும் தொனிப்பின் சத்தமும் கேட்கும். அங்கே அனைவரும் வாழ்வு பெறுவர். அத்தகைய ஒரு எதிர்நோக்கை திருச்சபை இந்த லெந்து கால பயணத்திலே முன்னெடுக்குமானால் திருச்சபை இறைவனுக்குரிய சபையாய், இந்த சமூகம் இறைவனின் சமூகமாய் உருவெடுக்க தூய கடவுள் தாமே உங்களை ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன். அமர்ந்த நிலையில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மனித வாழ்வின் மீது நீர் வைத்த கலக்க அடங்காத அன்பின் நிமித்தமாக சுவாமி, உம்முடைய ஏக மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அருளி அழிவிலிருந்து இம்மனுக்குலத்தை மீட்டெடுத்து அனைவருக்கும் வாழ்வின் பரிபூரணத்தை அளிக்கும்படியான மீட்பின் திட்டத்தில் உப்பிரவேசித்து எங்கள் ஆண்டவரின் மகத்தரான வருகையையும் ஆண்டவர் அவருடைய தியாக குணங்களையும் நாங்கள் இந்த நாட்களில் நினைவு கூற ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
சுயத்தை வெறுக்காமல் சிலுவையை நாங்கள் முன்னெடுக்க முடியாது என்கின்ற உம்முடைய திருமறையின் அடிப்படையின்படி சுவாமி, இந்த லெந்து காலங்களிலே நாங்கள் விட வேண்டியதை விட்டுவிட எங்களுக்கு நீர் அருள் புரிய நாங்கள் உம்மிடத்திலே செபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே, நீர் எதிர்பார்க்கின்ற வகையிலே நீர் எங்களை வடிவமைத்து உம்முடைய சிலுவையின் அண்டையிலே நாங்கள் எங்களையே அர்ப்பணித்து சுவாமி, உம்மையே நாங்கள் பற்றி பிடித்து உம்முடைய சிலுவையே எங்களுக்கு ஆதாரம் என்று சொல்லி நாங்கள் அவைகளை எங்கள் வாழ்வின் எல்லா நிலைமையிலும் சுமந்து செல்ல கிருபை தாரும். இந்த புனித பயணமாம் இந்த லெந்து பயணத்திலே சுவாமி, நீதிக்கு நேராக நாங்கள் வாழ்வதை குறித்து இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்பட்டமைக்காய் நாங்கள் உமக்கு நன்றினை செலுத்துகின்றோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது அமைதியாக மந்தமாக அமர்ந்திருப்பதல்ல, அது துணிவோடு செயல்பட வேண்டிய ஒரு மகத்தரான ஊழியத்தின் முன்னெடுப்பு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், குரலற்றவர்களின் குரலாக, எளியோரின் ஆதரவாளராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முன்மாதிரியாய் கொண்டு வாழ்வதன் மிகப்பெரிய நோக்கம் கொண்டது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரை, பிரிவினைகள், பேத பாவங்கள், எல்லா வெறுப்பு, வைராக்கியங்கள் இவைகளை அறுத்தொழிந்த திருச்சபையாக, திருச்சபைகள் இந்த சமூகத்திற்கு எடுத்துக்காட்டுள்ளவைகளாய், நீதியை நடப்பிக்கக்கூடிய திருச்சபைகளாய் விளங்குவதற்கு ஆண்டவர் கிருபை தர செபிக்கின்றோம். திருச்சபைகளுக்கு எதிராக, திருச்சபைகளிலே பங்கம் விளைவிக்கின்ற தீய குணம் படைத்தவர்களையும் ஆண்டவரை நாட்களில் நீர் சந்தித்து அவர்களின் மன திரும்புதலுக்கே நீர் எதிர்நோக்குகின்றீர் என்கின்ற சிந்தனையை பெற்றுக்கொண்டவர்களாய் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை தர நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரை மையமாய்க்கொண்ட திருச்சபையாய், ஆண்டவரை மையமாய்க்கொண்ட கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவா நீர் எங்களுக்கு அருள் புரிய நாங்கள் உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். எங்களை நாங்கள் வருத்தி கொள்ள அல்ல, எங்கள் வறுமையிலிருந்து எங்களை விடுவிக்கின்ற மீட்பாளராக நீர் வந்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் சுவாமி, தொடர்ந்து நாங்கள் துயரத்தில் இருப்போரையும் ஆதரவற்றோரையும் ஆதரிக்கின்ற பிள்ளைகளாக, அவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய மக்களாக இவ்வுலகிலே நாங்கள் வாழவும், எங்களுக்கு கண்ணுக்கெதிரே பாடுகளினாலும் வேதனையினாலும் ஆண்டவரை தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு எங்கள் கரங்களை நீட்டுகின்றவர்களாய் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற அனுபவங்களை பெற்று வாழ தூய கடவுள் எங்களுக்கு உதவி புரிய நாங்கள் உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். உண்மையான உபவாசத்தை, உண்மையான நோன்பு நாட்களை நாங்கள் அனுசரித்து அதன் வழியாய் நாங்கள் உம்மை அடைய, உம்மையே நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி புரிய நாங்கள் செபிக்கின்றோம். இந்த வழிபாடிலே பங்கு கொண்ட அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வ பலன் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும், எல்லா நாசமோசத்துக்கும் விலக்கி மீட்டருளும். ஆண்டவரை, தொடர்ந்து செலவழிக்கின்ற ஒரு மணி நேரம் உம்முடைய ஆலயத்திலே இருக்கின்றோம் என்கின்ற உணர்வை பெற்றுக்கொண்டவர்களாக, உலக லௌகீகத்திற்கும் ஆண்டவரே சரீரத்தின் தேவைக்கும் தங்களை உட்கொடுத்துக் கொள்ளாத வண்ணம் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே முழு மனதோடு காத்திருக்கின்ற அனுபவங்களை திருச்சபை பெற்று வாரந்தோறும் இப்படியாய் கலந்து கொண்டு உம்முடைய வசனத்தின் மையத்தை புரிந்து கொள்ள கிருபை தாரும். அப்பேற்பட்ட ஆன்மீக திருச்சபையாய், கிறிஸ்துவினாலே பேணி பராமரிக்கப்படுகின்ற திருச்சபையாய் தொடர்ந்து இந்த திருச்சபையை நீர் ஆட்கொண்டு வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இறை மைந்தரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த பெயரில் விண்ணப்பிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன்.